Hello viewers, welcome back to Abiz Delight. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான சாக்கோ கேரமல் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் கேட்டிருக்கீங்க. பிளாண்டீஸ், எக்லெஸ் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி. கண்டிப்பாக நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். கண்டினியூஸாக சேனலில் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 inch கேக் டின்னை க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சலிச்சுட்டு ஒரு தடவை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மில்க் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் பிடிச்ச சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எக் நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இந்த எல்லோ கலர் மாறி நல்லா ஒயிட்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது போல் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் அப்படின்னா ஆயில் சேர்த்து 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் பை பேட்சாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த ப்ளஃபினஸ் உடையாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்ல ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பண்ணோன்னா கேக் அங்கங்கே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டான கேக் வராது. ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் 4th பேட்ச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓவனை ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட்ஸ்லலாம் மாவு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஓவனில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுறதா இருந்ததுன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணுங்கள். இது ஒரு 5 to 6 மினிட்ஸில் ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வந்துடும். இப்போ ப்ரெனைல் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பிளேட்டில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இது ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து செட் ஆகி நமக்கு பிரனைல் ரெடி ஆகிடும். இப்போ பட்டர்ஸ்காட்ச் சாஸ் செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே போல் இது வந்து கேரமலைஸ் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இந்த சர்க்கரை வந்து இதில் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண இது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட சாஸ் ரெடி. இப்போ இந்த பிரனைல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கத்தியால் இப்படி எடுத்து குத்தி விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு ஒரு ரொட்டி கட்டை வச்சு இது நல்லா பீட் பண்ணிங்கன்னா இது வந்து நட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். மிக்சியில் போட்டிங்கன்னா சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி உடனே எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப பொடியாயிடும். இப்போ வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 100 கிராம் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து இந்தமாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சமாக பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டார் நாசில் போட்டு மீதம் இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா சூடு பண்ணி கொஞ்சமாக ஊற்றுனிங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த க்ரீமில் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் வரைக்கும் எல்லோ கலர் நான் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 இன்ச் கேக் போர்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் லேயரை வந்து நான் பாட்டமில் ப்ளேஸ் பண்ணுறேன். சுகர் சிரப்பால் இது நான் வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஹோல் போடாதீங்க, சின்னதாக ஹோல் போடுங்க. இப்போ தான் கொஞ்சமாக க்ரீம் வரும். ஸோ இப்போ இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாக்லேட் கேனச்சு மேலே இது பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் பிரனைல் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து மறுபடியும் மிடில் லேயரை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன். சுகர் சிரப்பால் வெட் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ஒயிட் ஸ்பாஞ்சுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேக்கு, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ மறுபடியும் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ஆட் பண்ணி பிரனைல் சாக்லேட் கேனச் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாட்டம் லேயரை டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஐசிங் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நான் க்ரீமை டாப்லேயும் சைட்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஸ்மூத்திங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப்பில் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சைட்ஸில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்ததுன்னா அதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸில் கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணி இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கிறேன். பைப்பிங் பேக்கில் போட்டு அதில் சின்னதாக ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கேக்கில் டாப்பில் இந்த சாக்லேட் கேனச்சை நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைட்ஸில் வந்து இந்த கேரமெல்லை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து ட்ராப்பிங் டிசைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நடுவில் நீங்கள் கேரமல் போட்டுட்டு சைட்ஸில் வந்து நீங்கள் சாக்லேட்டும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த சாக்லேட்டை ஸ்டார் நாசிலால் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே பிரனைல் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாக்கோ கேரமல் கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபீஸ் டிலைட்.